வண்டிக்கு நேரமாகுது. இருடி இருடி சாமி. மிஸ்டர் மாமா, மாமா என்ன இது இந்நேரத்துல வருஷப்பட்டுண்டு? சாமி சாமி, எதுக்கு இப்படி அழுகுறீங்க? எல்லாம் ஒன்ன நினைச்சாட்டி. மாமா, அம்மாவை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய டைம் ஆச்சே இது. எப்படி சாமி சந்தோஷப்படுறது? தலைப்பிரசவமே ஆபத்துன்னு சொல்லுவாங்க, இது கிளப்பிரசவம் ஆச்சு. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயமா இருக்கு சாமி. பயப்படாதே, எல்லாத்துக்கும் சாட்சாத் ஈஸ்வரன் இருக்கன். சாமி, ஈஸ்வரன் எங்கே இருக்கான்? என் கூடவே தாயா பிள்ளையா நீங்க எல்லாம் பழகிட்டீங்க. உங்க முன்னாலே அவளுக்கு வளகாப்பு சீமந்தத்தை சீரும் சிறப்புமா செஞ்சு விடலான்னு நினைச்சேன் சாமி. நீயும் வளகாப்பு சீமந்தமும் இதெல்லாம் 7வது மாசம் தானையா? அந்த தேதிக்கு நாங்க எல்லாருமா வந்திருந்து செய்து கொடுத்துறோம்யா. நகையா நகர்த்த முடியல உங்களை. சாமி, அவன் பேசுறத பாத்தீங்களா? இவன் கிடக்கா சாமி. உங்களை நம்பித்தான் சாமி நான் போறேன். என்ன இது, என்ன நம்பி? சாமி, நீங்க 8 புள்ளைய பத்த சர்வீஸ் மேன் ஆச்சு. உங்க வாயால ஒரு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் தெம்போட போவேன். விளையாட்டி கால உள்ள பத்திரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டான். அப்பா, எனக்கு ரொம்ப திருப்தி. அதுல சாமி, ஒரு பெரியவங்க வாயால ஆசீர்வாதம் வாங்குது. இறப்பனே, ஒரு வழியா அவளை ஏற்றி அனுப்பிச்சாச்சு. ரூம் ஃப்ரீ. இன்னைக்காக உங்களுக்கு ரியலா ஹாப்பி நைட். எங்க சாமி ஹாப்பியாவது நைட் ஆகுது? இதுங்க ரெண்டு 24 மணி நேரம் ரூம்ல கொட்டு கொட்டுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இந்த வாரம் நைட் டியூட்டி போட்டேன். இன்னைக்கு எனக்கு டியூட்டி நைட்ல. நைட் டியூட்டியா? ஆமா, மணி 7:50 ஆச்சு. இதுங்களை வழி அனுப்பிச்சிட்டு ஆபீஸுக்கு போறதுக்கு 8:50 ஆயிடும். எடுத்து வேற வள்ளுன்னு விழுவான். எல்லாம் என் தலை எடுத்து சாமி. வர காயத்ரி, இந்த குழந்தைகளுக்கு வர ட்ரபிள கவனிச்சியோ? ட்ரபிள் ஒண்ணு இன்னைக்கு வரலை. வாங்க, இந்த பொண்ணு மனுஷியான நேரத்திலேயே ஏதாவது தோஷம் இருக்கும்னு எனக்கு தோன்றது. சாஸ்திரத்துல பரிகாரமோ சாந்தியோ ஏதாவது செய்ய இருக்கான்னு பாருங்க. அத முதல்ல செய்து தொலைச்சிடுவோம். இதுக்கு போய் சாஸ்திரத்தை பாப்பாளோ? இதுக்கு சாஸ்திரம் பார்க்காம பின்ன எதுக்காக பாக்குறது? நேத்து தெரிஞ்சு இப்படிப்பட்ட எத்தனையோ கேசுகள் பரிகாரம் செய்து விருத்திக்கு வந்தாச்சு. உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா இருங்கோ. வாஸ்தவம் தானே. இத பத்தி நேக்கு என்ன தெரியும்? அப்பா, சினிமா கொட்டாயில இன்டர்வியூ விட்ட மாதிரி இருக்கு. ஏண்டி அம்மா, நோக்கு டே டியூட்டின்னு உன்னோட ஆம்படியா சொன்னாரே? இல்ல மாமி, அவர் நைட் டியூட்டி போட்டுன்றேன்னு சொன்னார்ல, அதனால இன்னில இருந்து நானும் நைட் டியூட்டியை மாத்திட்டு வந்துட்டேன். அவர் முன்ன வந்தாருന്ന விஷயத்த சொல்லி சாவி கொடுத்துறீங்களா? ஆகட்டும், வர்றேன் மாமா. காயத்ரி, என்னமோ சாந்தி சடங்குன்னு சொன்னி எதுக்காக்கும்? நாளை காலையில பேஷா சந்திச்சு பிரம்மானந்தமா இருக்க போறான். இவாளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அல்ல, ஃபர்ஸ்ட் டே ஆக்கும். பேசாதிக்கு இருங்கோ. யோஜனை போறத வருங்க. ஒரு காஃபி போடு. கொண்டு வரேன். காஃபி. சாமி, சாமி, என்ன பண்ண? மாத்திட்டேன். என்ன கெஞ்சி கூத்தாடி எடிட்டர்கிட்டே விஷயத்தை உடைச்சு சொல்லி இன்னைக்கே நைட் டியூட்டியே டே டியூட்டியா மாத்திட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஓ மை காட். நான் என்ன இன்னும் விருத்திக்கு வரல பாருங்க. நான் சொன்னபடி சாந்தி சடங்கு செய்தே ஆனோம். அது நம்ம சாந்தி சடங்கு ஒண்ணுமில்லை அப்பனே. நீ நைட் டியூட்டிக்கு போயிட்டு இருக்கிறதுனால உன்னுடைய ஆத்துக்காரை நைட் டியூட்டிக்கு சேஞ்ச் பண்ணி இப்பதான் வீட்டை போட்டு தாக்கோலையும் கொடுத்துட்டு டியூட்டிக்கு போயிட்டான். நீயா? இல்ல மகனே, எத்தனையோ மாசத்துக்கு பிறகு நான் உன்னை சந்திச்சது என்னுடைய அதிர்ஷ்டம்னே நினைக்கிறேன். ஆமா, பல பேருடைய துரதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டமா மாறுவதுதான் இப்ப வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு. என்ன பத்தி சொல்றேன், நீ எதை பத்தியோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கியே. மோகினி, உன்னை எப்படியாவது சந்திக்கணும்னு இந்த இடத்துல எத்தனை நாளா நான் வளைய வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு இந்த வட்டாரத்திலே காலடி எடுத்து வைக்காம எந்தெந்த வழியா ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படிப்பட்ட தவிர நான் ஒண்ணும் செய்யலையே. செய்யலையா? செய்ய முடியலையேன்னு சொல்லு. என்ன மோகினி, நான் உன்னை என் வாழ்க்கை துணைவையாக்கிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயா? ஆமா. நீ வழி துணைக்கு கூட லாய்க்கில்லாத ஆளாச்சே. புரிஞ்சுக்கிட்டியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். இனி எனக்கு கண்ணெடுக்க பார்க்க நினைக்காது. மோகினி, மோகினி, இந்த பாரு மோகினி. என்ன மோகினி? மோகினி, நீ பாரு, எனக்கு மோகினி.
முடிஞ்சு போச்சு போறேன். அவன் யோகிதை எனக்கு தெரியுயா. நான் சொல்ற பேச்ச கேட்டுன்னு அந்த பொண்ணை கண்ணால கட்டிட்டு நிம்மதியாரியா. அந்த பொண்ணு அண்ணன் சொல்றதையே நான் நம்பல. நீ ஒரு ரிக்ஷாக்கார பையன், ஓம் பேச்ச நம்பர் தான். இல்லையா இல்லையா, ரிச்சால ஏறியா, ரிச்சாக்காரன் மேல ஏறாதையா. திடீர்னு எங்க புறப்பட்டு இப்படி வாயா. கோர்ட்ல கூட ரெண்டு கட்சிக்காரங்க சொல்றத மாத்திரம் வச்சு முடிவு கட்டுறது இல்லையா, 4 சாட்சி விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே சொல்றாங்க. இந்த பய யோகிதைக்கு நான் சாட்சியா இருக்கலாம்டா, ஆனா சாட்சி சொல்றதுக்கும் சில யோகிதை வேணும். ஒரு யோகிதையும் வேணாயா. சாட்சி சொல்றவனுக்கு மனசாட்சி இருந்தா போதும். இந்த பொண்ணை தொட்டு தாலி கட்டிடுவாராமல்ல இவரு. இருடா, என்ன இப்போ தாலி கட்டினா என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சோமாரி கல்யாணம் ஆயிப்போச்சு சாமி. அந்த பொண்ணு நம்ம பேட்டர் தான் இருக்குது. பொட்ட போய்க்கு போய அந்த பொண்ணை பிளாட்பாரத்தை தவிக்க விட்டுட்டு இவன் மொட்டை மாடியில ஜல்சா பண்றான் சாமி. என்ன யோசனை பண்ற? டேய், நீ சொல்ற உண்மையா இருக்கலாம்டா, ஆனா இந்த பொண்ணோடையும் தொடர்பு இருக்குன்னு இவன் சொல்றானே. இல்லன்னு அந்த பொண்ணு சொல்லுங்க. பொண்ணு எப்படிட்டா தவிர ஒப்புக்குவா? நீ எல்லாம் ஏன் படிக்கிற? படிச்சவனா நீ? உனக்கெல்லாம் எவன் பள்ளிக்கூடத்துல சீட்டு கொடுத்தான்? பேண்ட் ஸ்லாக்கும் போட்டுக்கிட்டு லுங்கி தரையா கட்டு. அவன் தேவலை போடுறது உன்னை விட. ஐயோ பச்சை அயோக்கியம். அவன் சொல்றான் அத்தை நம்புற, பழி சுமந்த அந்த பொண்ணு இல்லைங்கிறது அதை நம்ப மாட்டேன்ற. என்ன உனக்கு? அவன் சொல்லிட்டான், நம்பிட்டா இல்ல? ஆமா, அவன் வாயால இல்லன்னு சொல்ல வச்சுட்டான். அந்த பொண்ணை நீ கண்டாலும் கட்டுவியா? சொல்ல வை பாப்போம். அப்படி வளர்கடா சோமாரிடாய், விலகியா இல்லையா? டேய், உன்னை ரொம்ப சாதாரணமா நடிச்சாண்டா. டேய், என்ன அத்தனா விட்டு இருந்தா உன்னை பத்தி 8 புட்டு தெரிஞ்சவன் நான் நின்னு நேரேன். என்னை வச்சு நீ எவ்வளவு பெரிய கதை விட்டுருக்கிற. நீ உன் நெஞ்சில உப்ப வச்சு சுட்டா என்னடா? இந்தடா, உன் எதுக்காக தெரியுமா விட்டு வச்சிருக்கிற? நீ தாலி கட்டினது என் காலை கட்டின்னு இருக்குதுடா. அந்த பொண்ணுக்கு ஒரு புருஷன் வேணுமே உன்னை விட்டு வச்சா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுக்குமே புருஷன் இல்லாம பண்ணிட்டு போறதாடா. என்ன ஆடுற நீ? எதிர்கா சேர்த்தி ஆனா செய்யற வேலை. அங்க நான் தாலியை கட்டி ஒரு பொண்ணை கலங்க விட்ட, இங்க நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயே ஒரு பொண்ணை கதை விட்டுக்கிறேன். எனக்கு ரேங்குதுடா. இந்த பாத்தியா, ரிச்சா இஸ்து கையெல்லாம் காப்பு காய்ச்சி கிடக்குறா. குத்தா தாங்க மாட்டேன். மரியாதையா உள்ளத சொல்லு. உனக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் உண்டா? உண்டு. உன்னை முடிக்க வரலடா, என்னையே முடிச்சுக்க தாண்டா வந்திருக்கிறேன். இந்தடா, நீ சொல்ற ஒரு உண்மையில ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அடங்கி இருக்குதுடா. அதை நினைச்சு பார்த்து சொல்லு. உண்டா உனக்கு சம்பந்தம்? உண்டு. ஏறி மிதிக்கிறா. உண்டா உண்டா உண்டு. சாரிக்காரா, சம்பந்தம் உண்டா? உண்டு. நான் சொல்றதுனா உண்மை. நான் சரியில்லடா. இனிமே நீ இல்லடா. உண்மை சொல்றியா? இல்ல, இதால உன்னை ஒரே போடு மண்டைய புலந்து உன்னை சாவடிச்சிட்டு கையோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க அடைய போற. சொல்ற உண்மைய சொல்லிடுறேன். அந்த பொண்ணு சொல்றதுதான் உண்மை. எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏண்டாடே, அடிக்கு பயந்து சொல்றியா இல்ல அந்தரங்க சுத்தியா சொல்றியாடா? அந்தரங்க சுத்தியோட தான் சொல்றேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அலையால சோமாரி, இப்படி ஒரு நல்ல பொண்ணு மேல அப்படி ஒரு அபாண்டமான படிய சுமத்திரிய காரணம் என்னடா? சொல்றேன். சொல்லிடுறேன். இந்த பொண்ணை கெடுக்கணும் ரொம்ப நாளா நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அதுக்கு அவ கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே இல்லை. கடைசியா இன்னைக்கு முயற்சி பண்ணி பார்த்துடலான்னு வந்தேன். அந்த நேரத்துல நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு படியை சுமத்துறேன். உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. பேண்ட் இப்ப என்ன சொல்ற? நான் நம்புறேன். கட்டிக்கிறேன்னு சொல்லிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராமு, கொஞ்சம் வாய்ப்படி. அண்ணா, உங்களை நான் மறக்கவே முடியாது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, நன்றின்னு சொன்னாலே புறப்படுன்னு அர்த்தம். எனக்கு இன்னும் ரிச்சா வாடகை வரணும். நான் தரேன்னா? இதனாலதான் கண்ட பொறுக்கி பசங்க வீட்டுக்குள்ள வரானுங்க. பணத்தை கொண்டு போய் அங்க வைக்கலாமா? அந்த பையன் ஏதோ போட்டோ வச்சிருக்கேன்னு சொன்னா இல்ல, அதனால என்ன? என்னவா? என்னப்பா இது? உன் தங்கச்சி நான் நம்புறேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால அந்த போட்டோ அவன் பல பேர்கிட்ட காமிச்சு எனக்கு அவளுக்கும் அப்படி இப்படின்னு ஏன் சொன்னானா, இந்த செய்தி எங்க அப்பா அம்மா காது கட்டினா அதுக்கு என்ன செய்யலாங்கிற நீ? உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போய் வீடு புகுந்து பொண்ணை பலாத்காரம் பண்ணினான்னு ரிப்போர்ட் கொடுத்தமானா கொஞ்ச நாளைக்கு அவன் உள்ள வச்சிருப்பாங்க. அப்புறம் எப்படி அந்த போட்டோ நாம வாங்கிட்டேன். நல்ல யோசனை. இப்போ அது செஞ்சுவோம். வெயிட் வெயிட்
வைநாட்சவன் சார், நீ போய் இந்த ரிக்ஷாக்காரனை கூட்டிட்டு வா. பாத்தீங்களா சார் இந்த ரிக்ஷாக்காரனை கூப்பிடுன்னு சொன்ன உடனே எப்படி முடிக்கலாம் பாருங்க அவன். சர்தா இன்ஸ்பெக்டர் வேற இவரே பாப்பார் போட்டுருக்க. நீங்க சொன்ன சாட்சி இதுதானா? ஏப்பா இந்த ஆளு இவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து தனியா இருந்தவர் தங்கச்சி கிட்ட தகாத முறையில் நடக்க பலாத்காரம் பண்ணதாக ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த சம்பவம் எல்லாத்தையும் நீ கூட இருந்து பார்த்ததாகவும் சொல்றாங்க. அத பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? என்னப்பா பேசாம நிக்கிற? உனக்கு ஏதாவது தெரியுமா? சாமி இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன நினைச்சுக்கிட்ட? இது போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் இருக்கட்டும். கலாட்டாவா பண்றேன்? பின்ன என்ன சார் நடந்தது எல்லாத்தையுமே கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. நீ நிறைய சொன்ன. ஓ ஏத்தாப்பதான் இல்லைட்டானே. ஆமா சார் இல்லன்னு சொல்லிவிட்டான் சார். ஆமா இவ இல்லன்னு சொல்லிவிட்டானே. இப்ப நான் என்ன சார் பண்றது? இப்ப நான் என்னையா பண்றது? ஏன் சார் இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல இந்த இடத்தை விட்டு போறா போதும். போய். ஒரே அக்க போறா போச்சு. ஏன் என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போறியா? போறோம் சார். புரிஞ்சுக்க முடியல சார். சார் ஆனா நான் ஒண்ணு சொல்லிட்டு போறேன் சார். என் வயிற்றுச்சலோட சொல்லிட்டு போறேன். இந்த பயல்களை கடவுள் மாட்டார் சார். சாமி என்ன தொடாதீங்க சாமி. ஏண்டா மனசார போய் சொல்லிட்டேன். நீ இந்த இடத்துல சொன்ன அந்த ஒரு பொய் இருக்கே 1000 சத்தியத்துக்கு சமானம். சாமி வயிற்றுச்சலோடு சொல்லிட்டு போறேன் சாமி. கடவுள் சும்மா விட மாட்டாரு. அவன் கிடக்காண்டா, கடவுள் உன் பக்கம்டாண்டா. நீ யாருக்காக போய் சொன்னேன்? இந்த அநாத பொண்ணு வாழ்க்கைக்காக சொன்னேடா. சாமி அப்ப நான் இப்ப போய் சொன்ன தப்பு இல்லையா? தப்பே இல்லடா. நான் சொல்றேன், என் வார்த்தையை நம்பியோ இல்லையோ? நம்புறேன் சார். வாடா வா. உன்னை கெடுக்காம விட்டதுனாலதானே என்ன பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண. கெடுத்திருந்தா வெளிய சொல்லுவியா? அப்படி சொன்னா உன் மேல நேடி போகும். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு ஒன்னு ஆளாக்குறா. இந்த போட்டோல இருக்கிறவதான் நான் சொல்றேன், நல்லா பாத்துக்க. இதுதான் அவன் வீட்டு அட்ரஸ். இன்னைக்கு ராத்திரி அவன் எப்படி இங்க கொண்டு வந்தா? அவனை கொண்டு வந்தா 1000 இது என்னங்க பெரிய விஷயம்? இன்னைக்கு ராத்திரே கொண்டு வரோமா இல்லையா பாருங்க. ட்ரெயின் 8:30 மணிக்கு, இங்க 8:15 மணி ஆயிடுச்சு. ட்ரெயின் கிடைக்குமோ என்னமோ? எல்லாம் கிடைக்கும். நீ புறப்படு. ரவி, நான் உன்னதான் நம்பியிருக்கேன். நீ ஊருக்கு போன உடனே உங்க அப்பா அம்மாவை கலந்து முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம்னு நிர்ணயம் பண்ணி எனக்கு ஒரு கடிதாசி போட்டு. கவலைப்படாத, இனிமே மோகினி என்னுடைய சொத்து. அவ்வளவுதான்ப்பா எனக்கு வேணும். அண்ணா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. போற வழியில ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஆகட்டுமா, நீ கதவுகளை எல்லாம் சாதிக்கிட்டு ஜாக்கிரதையா மாறு. கதவு மூடிட்டாரு. நீ என்ன செய்யறது? 10 நிமிஷம் போகட்டும். நீ போய் நம்ம கார் எடுத்துட்டு வந்துரு. அம்மா கதவு தருங்கம்மா. ஜல்ஜா தருங்கம்மா. ஜல்ஜா இன்னும் சீக்கிரம் தருங்கம்மா. சீக்கிரம் தருமா. உங்க அண்ணன் இன்னொருத்தர் ஊருக்கு போனாங்கல்ல, ஆமா அவங்க 2 பேரும் ஏறி போன டாக்ஸி ஒரு பெரிய லாரியோட மோதி 2 பேரும் ரத்த ஓட்டத்தில் கிடக்குறாங்க. பயப்படாதம்மா, உயிர் கொண்டு ஆபத்து இல்ல. வாங்க. அட பாவமே. புறப்படும் போதே சொன்னேன், ட்ரெயின் கிடைக்குமோ தெரியாது. ஒரு 5 நிமிஷம் முன்னால போயிருந்தா இந்த ட்ரெயின்லயே நான் போயிருப்பேன். ஏன் நீ ரொம்ப கவலைப்படுற? ராத்திரி ஆனந்தமா படுத்து தூங்கு. மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல உன்னை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். பாத்தியா, எவ்வளவு சொன்னாலும் இந்த பொண்ணு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாதியா. கதவெல்லாம் திறந்திருக்கு பாரு. மோகினி, 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 மோகினி. என்னப்பா ரவி, ரூமுக்குள்ளே இல்லையே.
எனக்கு என்னன்னே புரியலையே. இந்த நேரத்துல அது எங்கேயும் போவாது. என்னப்பா இது நீங்க 2 பேரும் இங்கே நிக்கிறீங்க? என்னம்மா, என்ன சமாச்சாரம்? நீங்க போன கார் ஒரு லாரியில மோதி நீங்க 2 பேரும் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறதாக யாரோ 2 பேர் வந்து சொன்னாங்க. அதை கேட்டு உங்க தங்கச்சி அவங்க பின்னாலேயே ஓடி இருக்குது. வேற ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு வந்தான் அயோக்கிய பையன், அவன் தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணி மோகினியை கொண்டு போயிருக்கான். ஆமா, எனக்கு அப்படித்தான் தோணுது. ஆனா அவன் மோகினியை எங்க கொண்டுட்டு போறான், எந்த இடத்துல ஒளிய வச்சிருக்கான், அவ இருக்கிற இடம் எதுவுமே எனக்கு தெரியாது. அதான் அந்த ரிக்ஷாக்காரன் சொன்னானே, அந்த அயோக்கிய பையன் தங்கி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அவனை பிடிச்ச அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடு. புறப்படு. அடுத்த வீட்டுல போய் விசாரிச்சு பாரியா. போயா நாங்க விசாரிச்சுட்டு தான். என்ன விசாரிச்ச? அன்னைக்கு 2 முரட்டு பயலுங்க வீட்டுக்கு வந்து நாங்க 2 பேரும் கார் விபத்துக்கு ஆளாகி ரத்த வெள்ளத்துல கிடக்கிற முன்னே என் தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்கான். அதை கேட்டு அலறி அடிச்சுக்கிட்டு அவன் பின்னாலேயே ஓடி இருக்கிறான். அவன் பின்னால போனா அவன் வீட்டை தேடியா, இவன் வீட்டை ஏயா தேடுற? அந்த 2 முரட்டு பசங்களும் அந்த அயோக்கிய பயலுடைய ஆக்கு தான் நாங்க சந்தேகப்படுறோம். நீ எதுக்குமே இல்லடா, நிச்சயமா அந்த பயலுடைய ஆக்கு தான். இப்படி திடீர் ஒரு முடிவு வரப்படும். மனுஷனுக்கு எந்த நிலைமையிலும் ஒரு ஸ்டடி வேணும். அவன் வீட்டை காட்டுறான். அவன் வீடு எனக்கு தெரியாது. என்ன ரவி இப்படி பேசுறான்? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருந்த பையன் எனக்கு நல்லா தெரியும், எங்க பேட்டையில தான் இருக்கான் அப்படின்னு சொன்னியடா. நான் சொல்லவே இல்லை, வேற எவனாவது சொல்லியிருப்பான். இவன் தாலி கட்டின மனைவி கூட எங்க பேட்டையில தான் இருக்கா, அவளையும் எனக்கு நல்லா தெரியும் சொன்னியா? சொன்னேன். யார் அவன்? எதுக்கு? அவகிட்ட விசாரிச்சாவது அவன் இருக்கிற இடத்துல நாங்க தெரிஞ்சுக்கிறோம்டா. யார் அவன் மனைவி? சொல்றா. அவன் மனைவி சொல்றா. யார் அவன் மனைவி? அவனையே எனக்கு தெரியாதியா? போயா. தெரியாதா? ராமு, அப்ப எப்படி மோகினி பத்தி இவன் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கிட்ட மறைக்கிறான். எப்படி சொல்ற? என்னப்பா நீ நம்ம வீட்டுல அவன்கிட்ட இவன் சொல்லல, நீ தாலி பொண்டாட்டிக்காகத்தான் உன்னை இன்னும் பொறுமையா விட்டு வச்சிருக்கேன்னு. ஆமா, அது மட்டுமா போலீஸ் ஸ்டேஷன்லயும் உண்மைக்கு புறம்ப அவனுக்கு சாதக மாட்டானே இவன் சாட்சி சொன்னா. அப்ப அவனை காட்டி கொடுக்கறாங்கிறதுக்காகத்தான் நம்ம கிட்ட உண்மையை மறைக்கிறானா? அதேதான்ப்பா. உன்னை கடைசி தடவையா கேட்கிறேன், மரியாதையா கேட்கிறேன், அவன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லிடு. என்னங்க குரல்ல சுதி ஏறி இருக்கு, ஒரு முடிவோட தான் வந்து சாப்பிட்டு இருக்கு. என்னப்பா பேசிக்கிட்டு நிக்கிற? என்ன செய்ய போற? நீ உண்மை சொல்ற வரைக்கும் உன்னை விட போறது எனக்கு தெரியாதியா? தெரியாதியா? தெரியாதா? தெரியும்டா. இந்த வருஷம் பூரா கேட்டாலும் சொல்ல மாட்டேன்டா. நீ போ. ஏன்டா நிக்கிறீங்க? சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன்டா. போங்கடா. கையெடுத்து கும்பிடுறா. என் கூட பிறந்த தங்கச்சிரா, அவன் என்ன ஆனாலும் நான் முடிச்சிட்டு இருக்கேன்டா. இங்க பாரியா இவளே, கூட பிறந்த தங்கச்சிக்காக துடிக்கிறாளா? கூட பிறக்காத தங்கச்சிக்காக எத்தனையோ பேர் துடிச்சிட்டு இருக்காங்கடா. டாய், கோட்டு போட்ட சோவாரி தாடா, ரிக்ஷாக்காரன்டா. அடிச்சு விஷயத்தை வாங்க நினைக்காத, அடிச்சா ரத்தம் வெளியே வரண்டா. விஷயம் வெளியே வராதரா. டேய், உயிரை விட்டாலும் விடுவனே தவிர விஷயத்தை விட மாட்டான்டா. போகையா தனிக்கை உட்காரம். உலகத்துல நமக்கு பிளாட்பார்த்து முச்சடி உட்கார். வாங்கடா சோபாரிங்களை வாங்கடா. ரவி ரோஜன இல்லப்பா, அவன் சொல்ல மாட்டான். அவன் இப்பதான் ஞாபகம் வருது. என்ன? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்தோம்ல, சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் அனுப்பி அவன் வீட்டுக்கு போய் அவனை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அவனும் கூட்டிட்டு வந்துட்டானேப்பா. கரெக்ட்ப்பா. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவருடைய அட்ரஸ் இருக்கும். நாமளும் அங்கேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இனிமேல் நாம தாமதம் பண்ணா நம்ம பொண்ணையே பார்க்க முடியாது. கரெக்ட்.
அம்மா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்க வீட்டுக்கார விலாசம் இருக்குதேம்மா. இவங்க சொன்ன உடனே அவங்க ஜீப்ல வந்துருவாங்களே. இப்ப என்னென்ன பண்றது? கவலைப்படாதம்மா, போலீஸ் இங்க வர்றதுக்கு முன்னால உங்க வீட்டுக்காரன் நான் வெளியே உணர்ந்துறேன். அண்ணா, அவர் குடிச்சிட்டு படுத்திருக்காரு. கவனி, அல்லாஹ் தூக்கி அந்தறேன். என்ன ரத்தத்தை விடு சாமி. இந்த நேரத்துல எங்க சாமி போய் தொலைஞ்ச? அரே, குழந்தைகள்லாம் ரொம்ப நாளா சினிமாவுக்கு போகணும் துடிச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு நிறுத்திட்டு போயிட்டு வரேன். என்ன ஆச்சு சொல்லு சாமி. யாரோ 2 புரட்டு பசங்க ஒரு பொண்ணு வாய கைய கட்டி விஜய் இருக்கிற மாதிரி கூட்டு போயிருக்காங்க சாமி. அந்த பயல் அங்கேயே விட்டுட்டு போலீசார் வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை அப்புறப்படுத்திட்டோம்னா அவனை சேவ் பண்ணிடலாம். இல்ல லைஃபே போச்சு. என்ன சாமி இது லைஃபே போச்சுன்ற? ஆமாண்டா, இது எப்பேற்பட்ட குற்றம் நினைக்கிறாய்? ஒரு பொண்ணை கடத்திட்டு வர்றதே பெரிய குற்றம். அந்த பொண்ணு அவன் ஜாகையில வச்சு பலாத்காரம் பண்றதே போலீசார் பார்த்துட்டோம்னா வேற சாட்சியா வேணும். ராஜாபாதர் 21 கொலைக்கு சமானண்டா ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்றது. லைஃப் எல்லாம் தீட்டு போடுவான். அண்ணா அண்ணா, இனிமே நான் என்னென்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன் சாமி? குழந்தைக்கே சாமி. என்ன சாமி செய்யறது இப்போ? அதான் சொன்னேன், அந்த பொண்ணை அப்புறப்படுத்திட்டான். அப்புறம் என்ன வந்தாலும் சமாளிச்சிடலாம். பொண்ணை நான் தூக்குறேன். சாமி நீ சமாளி வா. யாரோ வரணும் போல தெரியும். நமக்கு ஆத்திரம் தீர்ந்துடுச்சா? சாமி நான் அவன் நினைச்சு அதுக்கு தாண்டா சொல்றேன், எந்த நிலைமையிலையும் பலாத்காரம் விபரீத பலனைத்தான் கொடுக்கும். குடிவரியில இருக்கிறவர் போய் அடிக்கிறியே, பணாத இடத்துல கொஞ்சம் பொட்டுன்னு போயிட்டு சாமி. அவனை கொல்லணும் அடிக்கிற சாமி. குடிச்சிருக்கானே. போலீஸ் வந்தாங்கன்னா இந்த குத்தத்துக்காக புடிச்சிட்டு போயிருவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னால தெளிவிட்டு மேல தான் சாமி அடிச்சேன். ஏண்டா அவன் குடிச்சிருக்கிறதா முக்கியம்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த பொண்ணுடைய அண்ணன் போலீஸுக்கு தகவல் கொடுக்க போயிட்டான். போலீசார் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்த பொண்ணை அப்புறப்படுத்தினாதான் விஜயனை காப்பாற்ற முடியும்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன். ஆமா சாமி, தப்பு பண்ணிட்டேன் சாமி. வந்தேன், கொஞ்சம் என் கூட வாமா. ஆமா ஆமா. இல்லைங்க, என்ன எங்க கூப்பிடுறீங்க? உங்க வீட்டுக்கு சாமி. எங்க வீட்டுக்கு எதுக்காக நீங்க கூப்பிடணும்? காரணத்தோடாமா? காரணம் அது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் உனக்கு? போலீசாருக்கு தகவல் கொடுக்க எங்க அண்ணன் போயிருக்காரு. போலீசார் வரும்போது நான் இந்த இடத்துல இருந்தா இந்த மோசக்காரனுக்கு ஆபத்துன்னு இப்ப நீங்க சொல்லுங்க. நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் சத்தியமா சொல்றேன், போலீசார் வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன். இவன் என்ன கடத்தி வந்ததையும் காட்டு மிராண்டித்தனமா என்கிட்ட நடந்ததையும் போலீசார் கிட்ட சொல்லாம விடவே மாட்டேன். என்ன மணி சாமி? என்ன சாமி இது? அம்மா, நீ ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்கு. நாங்கடா பார்த்தோமே, இவன் உங்ககிட்ட நடந்துகிட்ட முறைய நினைக்கிறச்ச, இவனை நடு ரோட்ல வெறுத்தை கல்லால் அடிக்கணும்னு நேக்கே தோன்றச்ச, நோக்கு எப்படி தோணாம இருக்கும்? ஆனாலும் பாருமா, இப்பேற்பட்ட சண்டாளனை காப்பாற்றிய தீரணுங்கிற ஒரு துர்பாகிய நிலைமை இப்ப நமக்கு எல்லோருக்குமே வந்துடுது. நீ கொஞ்சம் கருணை காட்டியே ஆகணும். கருணை இவனுக்கா? இந்த கர்ம சண்டாளனுக்கா? ஐயோ, இவனுக்காக இல்ல தங்கச்சி. இந்த படுவாய் பையனுக்கு பொண்டாட்டியா வந்து ஒரு ரிக்ஷாக்காரனை நம்பி தன்னுடைய புருஷன் தனக்கு திரும்பவும் கிடைச்சிருவான்னு என் நிலையை விட்டு விலகாம என்னையே சுத்திட்டு தெரியுதே. இந்த துரதர்ஷம் பிடிச்சு அனாத பொண்ணுக்காக கெஞ்சி கேட்டுக்கிறப்ப கொஞ்சம் கரெக்டா காட்டுமா? அண்ணா, இந்த பொண்ணுக்காகத்தானே இவனுக்கு பொறுமை காட்டுறதா எங்க வீட்டுல சொன்னீங்க. இந்த பொண்ணை வாழ வைக்கத்தானே போலீஸ் ஸ்டேஷன்ல சத்தியத்தை மறைச்சு சாமர்த்தியமா போய் சாட்சி சொன்னீங்க. அதனால இவன் திருந்தினானா? ஐயோ, அவன் திருந்தணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட கருணை காட்டி சொல்லலாமா? இந்த பொண்ணுக்காக கருணை காட்டி கொஞ்சம் மன்னிச்சிருமா? இந்த ராட்சசனை மன்னிக்க நான் தயாரா ஆமா இருக்கேன். ஆமா ஆமா, இவனை நாங்களே எத்தனையோ முறை மன்னிச்சிருக்கோம். இப்ப நீ கொடுக்கிற மன்னிப்பு இருக்க, அது கடைசி மன்னிப்பா இருக்கட்டும். அதுக்கு பிறகு இவன் திருந்தல. பிரமாணமா சொல்றேன், என் 8 குழந்தைகள் மேல ஆணையிட்டு சொல்றேன், இவனை நானே குத்தி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன்.
அம்மாடி போலீசாருங்க வந்துட்டு போறாங்க. வரட்டும் போலீஸ். ஐயோ, ஏன் வார்த்தையை நம்பி நீ புறப்படக்கூடாதா? இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ராமசாமி, ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஏமா சொல்ல மாட்டேன்? சொல்ல வச்சுட்டேன். சொன்னானே எனக்கு இவளுக்கு எவ்வளவோ நாள் உடல் உறவு. போனானே அதை கேட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தவன். நினைச்சு பார், போறவனை புடிச்சு நிறுத்துறது யாரு? உன்னுடைய புரியத்தன்மையை உறுதிப்படுத்துறது யாரு? அன்னைக்கு என்னமோ பேசிட்டே போற, போக மாட்டேன்ற. இந்த பாய் பயவும் மேல கரங்க சுமத்துறப்போ இன்னைக்கு எந்த பொண்ணுக்கா கதறிட்டு நிக்கிறனோ அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியலம்மா. துடிச்சனே, அவனை அடிச்சனே, உண்மையை வரவழைச்சனே. அதுக்காக நன்றி செலுத்துறியா இல்லையான்னு கேட்க வரல, பிச்சையா கேட்கிறம்மா. பிச்சை. புறப்படுறியா? அண்ணா, நீங்க செய்த உதவிக்காக உங்களுக்கு என் உயிரை கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இவனை காப்பாத்துறதுக்காக என் உடல் இந்த இடத்தை விட்டு அசைக்க நான் தயாரா இல்லை. தங்கச்சி, இப்படி திரும்பமா. ஏமா, உயிர் இருக்குங்கிறதுக்காக பொண்ணுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் இல்லம்மா. உயிருக்கும் மேலாக மாங்கல்யத்துக்கு மதிப்பு கொடுக்கறீங்களே, அந்த ஒரு குணத்துக்காகத்தாம்மா பொண்ணுக்கு இந்த மண்ணே தலைவணங்க. நீ ஒரு பொண்ணு தானே? இங்க பாத்தியா, இது நாள் வரைக்கும் இந்த பொண்ணு மாத்திரம் தான் அனாதையா இருந்தது. இப்ப நீ மனசு வைக்கிற, அது கழுத்துல இருக்கிற மாங்கல்யமா அனாதையா போயிடு போல இருக்கு. என்ன சொல்ற? நிக்கிறியா? இப்பவும் பேசாம நிக்கிறியா? உனக்காக எத்தனை பேர் பேசுறோம்? 2 வார்த்தை உனக்காக நீ பேச. எத்தனை தடவை என் காரை கட்டிட்டு அழுது இருக்கிற? என்ன பலனை கட்ட? ஒரு தடவை அந்த பொண்ணு கால விழு, கட்டு. ஐயோ ஐயோ, கரண்ட் போ. என்னம்மா, என்ன அவனை காப்பாத்திரான்னு கேட்டதுக்கு முடியாதுன்னுட்ட? இந்த பொண்ணு பாவத்தனுடைய மாங்கல்யத்தையும் கையில ஒப்படைச்சிருக்கு. அதுக்கப்புறம் மோகம் சாய்த்தா உன்னை பத்தி நாங்க என்ன நினைக்கிறது? ஏம்பா, இப்ப இருக்கிற உண்மையான நிலைமை என்னங்கிறதையாவது நீ புரிஞ்சுட்டு இருக்கியா? பாரு, இப்ப நீ இந்த இடத்தை விட்டு போகல, அவனுக்கு கடுமையான தண்டனை நிச்சயம். அவனுக்கு தண்டனை கிடைச்சிட்டு இந்த பொண்ணுக்கு கணவன் இருந்து விதவையான நிலைமைதான். அந்த நிலைமையில தினந்தனை தன்னுடைய மாங்கல்யத்தை பார்த்து பார்த்து துடிச்சு துடிச்சு சாகிறத விட இதுவரைக்கும் எந்த பொண்ணு செய்யாத காரியத்தை நீ செஞ்ச அந்த பெருமை அடைஞ்சிற. பாரு, முடிஞ்சா இந்த இடத்தை விட்டு போய் அவனை காப்பாத்து. முடியல, உன்னை நம்பி தன்னுடைய மாங்கல்யத்தை ஒப்படைச்சிருக்குது. அந்த மாங்கல்யத்தை உன் கையாலே அறுத்து தெரிஞ்சுட்டு அவனை காட்டி கொடுத்துட்டு போயிடு. அரெஸ்ட் பண்ணுங்க அவரை. இன்ஸ்பெக்டர் சார், எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? உங்களை கடத்து வந்து கெடுக்க முயற்சித்த குற்றத்திற்காக. இவர் என்ன கடத்தி வந்தாரா? அப்படித்தானம்மா இவங்க என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது அப்பட்டமான பொய். என்னம்மா சொல்ற நீ? இருங்கண்ணா சார், நீங்க கேள்விப்பட்டது அத்தனையும் தவறு. நானாகத்தான் இங்க வந்தேன். என்ன அம்மா, என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுதான் சார் உண்மை. ஆமா, நீயா இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படியும் எனக்கே தெரியாம நானும் அவரை சேர்ந்து இருக்கிறது போல ஒரு போட்டோ எடுத்துட்டேன். எனக்கு கல்யாணமாக போகும் இந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு போட்டோ இவர்கிட்ட இருக்க கூடாதுன்னு நினைச்சு அதை வாங்கிட்டு போகத்தான் நானா இங்க வந்தேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அது இருக்கு பாருங்க போட்டோ. மிஸ்டர், இப்படி வாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை இல்லைன்னு நினைச்சு இப்படி எல்லாம் ரிப்போர்ட் பண்றீங்களா? சார், இந்த பொண்ணை கடத்திட்டு போனதே நேரா பார்த்ததா அடுத்த வீட்டுக்காரி சொன்னா சார். அடுத்த வீட்டுக்காரி சொன்னதா இங்க வேணும் சொல்றேன். அங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது கடத்திக்கிட்டு போனத கண்ணால பார்த்ததா சொன்னேன். விளையாட்டா இருக்கா? வாங்க பாரலாம். தங்கச்சி, என்னன்னு ஏன் கால விழுறீங்க? அம்மா அம்மா, நீ 1000 வருஷம் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பம்மா. நான் சொல்றமா, சத்தியமா நீ நல்லா இருப்பம்மா. நல்லா இருப்பம்மா. ரொம்ப நல்லா இருப்பம்மா. ராஜாபாதர், ராஜாபாதர், நம்ம நினைச்சதெல்லாம் நடந்து விட்டுறேன். சாமி, சாமி, எனக்கு உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது சாமி. சாமி, கொஞ்சம் புரிஞ்சு சாமி. சாரி பையா, திருந்தினியா? உலகத்தை புரிஞ்சுக்கினியா? புரிஞ்சுட்டேன் ராஜாபாதர், புரிஞ்சுட்டேன். கண்ணா, கண்ணா, என் தங்கச்சிய கடைசி வரைக்கும் வச்சு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவியா? சத்தியமா வாழ்க்கை நடத்துவேன். கடைசி வரல இவளை பிரியவே மாட்டேன். சாமி, நீலகண்டம் குரல் மாதிரி இருந்து அதையும் கூறான். என்ன என்ன என்ன
எதை விட்டாய்? அடியோட விட்டுட்டேன் சாமி. என்னத்தை? உத்தியோகத்தை விட்டுட்டேன். எதுக்காகன்னு எல்லாரும் இப்படி கேக்குறீங்க? கல்யாணம் ஆனதுல இருந்து என் ஒய்ஃபை நான் தனியா சந்திச்சிருக்கிறேன். அவளுக்கு பகல் டியூட்டி தான், எனக்கு நைட் டியூட்டி. எனக்கு பகல் டியூட்டி தான், அவளுக்கு நைட் டியூட்டி. உத்தியோகம்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே சாமி இந்த தொந்தரவெல்லாம். அதனால உத்தியோகத்தை அடியோடு விட்டேன். என்னங்க நீங்களும் வேலையை விட்டுட்டீங்க? நீங்களுமானா நீயும் விட்டேன். ஏன் விட்ட? டே டியூட்டி நைட் டியூட்டி ட்ரபிள் தான். இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? அவர் சம்பாதிக்கிறவரை நான் விட்டேன். அவ சம்பாதிக்கிறாளே நான் விட்டுட்டேன். நல்லா சாமி, என்ன சாமி இது? எல்லாரும் பிரச்சனையும் ஒரு வழியா தீர்ந்துன்னு நினைச்சிட்டு வரும்போது இது ரெண்டு சோத்து பிரச்சனையோட நிக்குது. இதுக்கு என்ன சாமி பண்ண போற? ராஜாபாதன், சாப்பாட்டு பிரச்சனையை பத்தி அப்புறம் பேசுவோம். இவ ரெண்டு பேருமே இப்படி உத்தியோகத்தை விட்டுட்டு சந்தியில நிக்கிறாளே, காரணம் புரியுதோ? புரியலையே சாமி. தம்பதிகளா இருக்கப்பட்டவாள் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒருத்தர் கலந்துண்டாக்கும் முடிவெடுக்கணும். இப்படி தனித்தனியே முடிவெடுத்தா சாப்பாட்டு பிரச்சனை மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் தலையெடுக்கும். நீலகண்டம் சாமி, கேட்டியோ? கேட்ட சாமி. இனிமே சேர்ந்தே முடிவு செய்யறோம். ஆக கூடி உங்களுக்கு இன்னைக்கு டியூட்டி ஃப்ரீ, ரூமும் ஃப்ரீயா இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு தான் சுபதினம். அப்படி நகருங்கோ. எங்க எங்க எப்படி வா? அம்மா எப்படி வா? ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நாங்க அத்தனை பேர் வந்து சேர்ந்துடுறோம். சரிதானா? எப்படி நகருங்கோ? எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். என்ன காட்சி பாடுறா? சாமி, மறுபடியும் எனக்கு அந்த அல்ப புத்தி எல்லாம் தலையெடுக்காம வச்சு காப்பாத்தணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அப்பனே, உனக்கு இந்த எண்ணம் வந்ததே, அதுவே நீ அந்த பழைய தப்புகளை பண்ண மாட்டாங்கிறதுக்கு அடையாளமாக்கும். சந்தோஷமாயிருங்கோ. இன்னைக்கு தான் உங்களுக்கும் சுபதினம். போங்கோ போங்கோ. டேய் ராஜாபாதர், எங்கடி அவனை காணா? இங்கதானே நின்னான். ராஜாபாதர், 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 ஏன் சாமி கடைசி நேரத்துல கடந்து கத்துற? பழகா விட்டாச்சு. என்ன இதுகளெல்லாம் இப்படி ஜோடி ஜோடியா போறத பாக்குறதே நேக்கும் உங்கள்ட்ட என்னமோ சொல்லணும்னு தோன்றது. சும்மா இருடி, அசடு. எதிர்த்தாப்புல இத்தனை பேரை வச்சுண்டு. எங்க எதிர்த்தாப்புல இத்தனை பேர்? ஏண்டி, இவாளெல்லாம் உனக்கு மனுஷாலா தெரியலையா? ஐயோ, நான் இவெல்லாம் கவனிக்கவே இல்லை. பாத்தேடா, எங்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா. அவளுக்கு ட்ரபிளா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க. உங்களுக்கும் சுபதினமா இருக்கட்டும். குட் நைட். வணக்கம். வணக்கம் சொல்லிடி நின்றுட்டு இருக்கா?